கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி என்பது ஃபாத்திமா அன்னையின் காட்சியிலிருந்து தோன்றிய ஒரு மரியன்னை பக்தி முறையாகும். இது 5 தொடர்ச்சியான மாதங்களின் முதல் சனிக்கிழமைகளில் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக பரிகார செயல்களை செய்வதை உள்ளடக்கியது. இதன் மூலம் மரண நேரத்தில் உதவியும் உலக சமாதானமும் வாக்களிக்கப்படுகிறது. இது பாவ சங்கீர்த்தனம், நற்கருணை, 5 மறை உண்மைகளைக் கொண்ட செபமாலை மற்றும் மறை உண்மைகள் மீது 15 நிமிடங்கள் தியானம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதன் நோக்கம் மரியன்னையை ஆறுதல் படுத்துவதும் ஆன்மாக்களை கடவுளிடம் கொண்டு சேர்ப்பதுமாகும். பக்தி முயற்சியின் முக்கிய கூறுகள். சகோதரி லூசியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி இந்த பக்தி முயற்சிக்கு 5 தொடர்ச்சியான மாதங்களின் முதல் சனிக்கிழமைகளில் பின்வரும் செயல்கள் தேவைப்படுகின்றன. பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுதல். முதல் சனிக்கிழமைக்கு 8 நாட்களுக்கு முன்போ அல்லது பின்போ பெறுவது சிறந்தது. நற்கருணை, முதல் சனிக்கிழமையன்று நற்கருணை பெறுதல். 5 மறை உண்மைகளைக் கொண்ட செபமாலை, முழு செபமாலையை செபித்தல். 15 நிமிடங்கள் தியானம், மரியன்னையுடன் இருந்து செபமாலையின் மறை உண்மைகள் மீது 15 நிமிடங்கள் தியானம் செய்தல். நோக்கம்: இந்த செயல்கள் அனைத்தும் மரியன்னையின் மாசற்ற கரு, நித்திய கன்னித்தன்மை மற்றும் கடவுளின் தாயாகிய அவரது பங்கு ஆகியவற்றிற்கு எதிரான நிந்தனைகள் போன்ற பாவங்களாலும் அவரை துன்புறுத்துபவர்கள் அல்லது அவமதிப்பவர்களாலும் ஏற்பட்ட காயங்களுக்கு மரியன்னையின் மாசற்ற இதயத்திற்கு பரிகாரம் செய்யும் நோக்கத்துடன் செய்யப்பட வேண்டும். தோற்றம் மற்றும் நோக்கம். ஃபாத்திமா அன்னையின் வேண்டுகோள். ஃபாத்திமா அன்னை இந்த பக்தி முயற்சியை கோரினார். இது உலகிற்கு சமாதானத்தையும் ஆன்மாக்களின் இரட்சிப்பையும் கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறையாகும், குறிப்பாக பரிகார செயல்கள் மூலம். பரிகாரம்: நன்றியின்மை மற்றும் குற்றங்கள், குறிப்பாக நிந்தனைகள் மற்றும் குழந்தைகளின் சீரழிவு ஆகியவற்றால் ஏற்பட்ட முட்களால் காயப்பட்ட மரியன்னையின் மாசற்ற இதயத்தை ஆறுதல் படுத்துவதே இதன் நோக்கமாகும். ஆண்டின் முதல் சனிக்கிழமை ஏன்? ஆண்டின் முதல் சனிக்கிழமையன்று ஜனவரி 3, 2026 போன்றவை இந்த பக்தி முயற்சியை தொடங்குவது ஒருவரின் வாழ்க்கையையும் இதயத்தையும் மரியன்னையின் தாய்மை பராமரிப்பின் கீழ் வைத்து ஆண்டை அவருக்கே அர்ப்பணித்து இயேசுவின் மீது ஆழமான விசுவாசத்திற்கும் அன்புக்கும் அவரது வழிகாட்டுதலை தேடுவதன் மூலம் புத்தாண்டை தொடங்க ஒரு அழகான வழியாகும். இது மரியன்னையின் அன்பில் அர்ப்பணிப்பு மற்றும் நம்பிக்கை என்ற பக்தி முயற்சியின் உணர்வோடு ஒத்துப்போகிறது.